கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் 20ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய செல்வத்தை கண்டு, நம்முடைய அதிகாரத்தை கண்டு, நம்முடைய பதவியை கண்டு பல உறவினர்கள், நண்பர்கள் நம்மை நெருங்கி வரலாம், நம்மோடு கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு என்று ஒரு பிரச்சனை வருகிறதோ, ஒரு குழப்பம் வருகிறதோ, ஒரு தோல்வி வருகிறதோ, அடுத்த நொடியே நம்மோடு அதுநாள் வரை இருந்து வந்த எல்லா மக்களும், உறவுகளும், தோழர்களும் நம்மை விட்டு ஓடிவிடுவார்கள். சில பேர் அதையும் தாண்டி உண்மையான அன்போடு இருப்பார்கள். அவர்களை பற்றி நான் பேசவில்லை. பெரும்பாலான மக்கள் இது போன்ற மனநிலையில்தான் இருக்கிறார்கள். இதுதான் உலக யதார்த்தம். ஆனால் நம்மை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கின்ற தேவன், நாம் கருவிலே உருவான நாள் முதல் நம்மை தெரிந்தெடுத்த தேவன், உன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் நம்மை இறுதி வரை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கடவுளுடைய கரம் நம் கூட இருந்தால்தான் அதிலே வெற்றி பெற முடியும். ஒரு உதாரணத்திற்கு, நாம் காலையில் எழுந்து இரவு படுக்க செல்லும் வரை எத்தனை வேலைகளை நாம் முடிக்கிறோம் என்பதை ஒரு நாள் இரவு அமர்ந்து நாம் சிந்தித்து பார்த்தால் போதும். காலையில் எழுந்து ஜெபிக்கிறோம், பல் விளக்குகிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், வேலைக்கோ தொழிலுக்கோ செல்லுகிறோம், பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லுகிறோம், மீண்டும் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நாம் பத்திரமாக வீடு வந்து சேருகிறோம், இரவிலே உணவு உண்கிறோம், எல்லோரோடும் சந்தோஷமாக பேசுகிறோம், இரவு ஜெபிக்கிறோம், படுக்க போகிறோம். இந்த எல்லாவற்றிலும் பல காரியங்களை, கிட்டத்தட்ட 100 காரியங்களை நாம் செய்து முடிக்கிறோம். அந்த 100 காரியங்களிலே ஒன்று தாமதமானால் கூட, ஒன்று தன்னுடைய வேலையை அது செய்ய தவறினால் கூட நமக்கு அந்த நாள் மிக மோசமான நாளாக மாறிவிடும். உதாரணத்திற்கு, நீங்கள் எல்லா கரெக்டான டயத்துக்கு கிளம்பிட்டீங்க, ஆனால் வண்டியில் பெட்ரோல் இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அந்த நாளே உங்களுக்கு மிக வேதனையான நாளாக, ஒரு கோபமான நாளாக மாறிவிடும். அதே போல் நீங்கள் காலையில் எந்திரிச்சு மோட்ரு போடுறீங்க, தண்ணி வரலை அப்படின்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ காலையில் எழும்பொழுதே அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும்? ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு நாள் தொடக்கம் முதல் இறுதி வரை கடவுளுடைய பேரன்பு, அவருடைய தயவு, இரக்கம், அன்பு நம்மீது இருந்தால் மாத்திரமே அந்த நாள் முழுவதையும் நாம் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதையும் தாண்டி நாம் ஏறெடுக்க முயற்சிகளிலெல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும். நாம் எந்த இடத்திலும் தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளாக விழுந்துவிடக்கூடாது. போக்குவரத்திலே பாதுகாப்போடு சென்று திரும்ப வேண்டும். இவை எல்லாவற்றையும் கடவுள் நம் கூட இருந்து நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட இயேசு மகாராஜாவை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருக்காக சில நிமிடங்களை நாம் ஒதுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் மற்றவரோடு பகிர வேண்டும். இதைத்தான் இயேசு மகாராஜா நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்றும் கூட அவர் கொடுத்த வாக்கின்படியாகவே அவர் நம்மை எல்லா முயற்சிகளிலும் இறுதி வரை நம் கூட இருப்பார், நம்மை வழி நடத்துவார். ஆகவே எல்லா காரியங்களிலும் அன்போடும் தாழ்ச்சியோடும் எல்லாவற்றையும் முயற்சிப்போம். எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு பலம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்கள் இயேசு மகாராஜா எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் தொடக்க முதல் இறுதி வரை கூட இருந்து எங்களை காக்க போகிறீர். அதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான வாக்கை முழுவதுமாய் நான் நம்புவோம். கடவுள் எல்லாவற்றிலும் தொடக்கம் முதல் இறுதி வரை நம் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.